இந்த மாதிரியான எக்ஸசைஸை உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படின்னா அதை வச்சு அவங்களால எப்படி மணி மேக் பண்ண முடியும்? ஈவன் தான் அவங்க ஃபேமுக்காக பண்ணுறாங்க அப்படி இருந்தாலும் பட் தே கான்ட் ஏபிள் டு மேக் மணி வித் இட்ல. ஸோ நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ, பி aware ஆஃப் இட். நாலேஜ் ஷேரிங்ன்றது வேற, இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இந்த பெயின் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். For example, என்ன பிரதர் நான் சொல்றேன் பிரதர் ஐ அம் வெரி எக்ஸ்பர்ட் நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி சின்ன பசங்க நம்பாதீங்க போயா உலகமாக மெக்கானிக் தான் அவனை வச்சு பாத்துக்க போ நான் உலகமாக மெக்கானிக் தான் நீங்க this is problem this is only one the problem இப்ப பாத்து இப்ப ஸ்டார்ட் லூசா நீ லூசா ஆட்ரி ஆட்ரா 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 பிகாஸ் டைரக்ட் ஒன் கன்சல்டேஷன்லையுமே ஃபர்ஸ்ட் டேலேயே உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு பிக்சர் பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் டேலேயே டயக்னோசிஸ் பண்ண முடியாது. ஒரு டயக்னோசிஸ் இருக்கும், அதுக்கான எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால்லாம் அப்படியே இருக்கும். ஸோ டே பை டே அதோட ப்ரோக்ரஷன் வந்துட்டு நல்லாக அதுக்கான அடுத்த எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸசைஸில் உங்கள் ப்ராப்ளம் வந்துட்டு என்றைக்குமே